2025 26 டிஎன்பிஎஸ்சி நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு குரூப் 4 குரூப் 2 குரூப் 3 எல்லா நோட்டிஃபிகேஷனும் விட்டுருக்காங்க. அப்போ நம்ம இப்போவுமே படிக்க ஆரம்பித்தா தான் பாஸ் ஆக முடியும். ஓகேவா? தினமும் போடுற வீடியோவில் வர்ற கேள்வி பதில்களை பார்த்து படிச்சிங்கனாலே ஓரளவு கட் ஆஃபில் வந்துடலாம். ஓகேவா? தினமும் வீடியோ பாருங்கள், படிங்க, சக்ஸஸ் ஆகுங்க. சரி, இப்போ கொஸ்டின்குள்ளே போயிடலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அகாடமி, அதாவது ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னு கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மூதுரை நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூதுரை நூலோட ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஔவையார், ராமலிங்க அடிகள், பாரதியார், பாரதிதாசன். இதில் மூதுரை நூலின் ஆசிரியர் ஆப்ஷன் ஏ ஔவையார். ஔவையாருங்கிறவங்க தான் மூதுரை நூலை எழுதியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து செகண்ட் கொஸ்டின், மன்னனின் கற்றோன் சிறப்புடையவன் என்று கூறியவர். அதாவது மன்னனை விட கற்றோனை சிறப்புடையவன் அப்படின்னு கூறினவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாரதியார், பாரதிதாசன், ஔவையார், அனைவரும். 3 ஆப்ஷன் கொடுத்து அதை மொத்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அதில் மன்னனின் கற்றோன் சிறப்புடையவன் என்று கூறியவர் ஆப்ஷன் சி ஔவையார். ஔவையார் தான் மன்னரை விட கற்றவனே சிறந்தவன் அப்படிங்கிற ஒரு கூற்றை சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து 3வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, மன்னருக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று கூறியவர். அதாவது மன்னருக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று கூறியவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மன்னனுக்கு வந்து தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை, அதாவது கற்றவங்களுக்கு எங்கே போனாலும் சிறப்பு, மன்னருக்கு வந்து அவனோட தேசம் மட்டும்தான் சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமலிங்க அடிகள், ஔவையார், பாரதியார், பாரதிதாசன். இதில் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஔவையார். ஔவையார் தான் மன்னரை விட கற்றோருக்கு தான் சென்ற இடமெல்லாம் சிறப்பு, மன்னனுக்கு தன் தேசம் மட்டும்தான் சிறப்புன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 4வது கொஸ்டின், ஔவையார் எழுதிய நூல்கள் எவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஔவையார் எழுதின நூல்கள்னு பார்க்கும்போது வரிசையாக தான் கொடுத்துருக்காங்க. ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி, மூதுரை. இந்த 4 நூலுமே ஔவையார் எழுதியிருப்பாங்க. அப்போ ஆப்ஷன் இ மேற்கண்ட அனைத்தும் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் எது ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஔவையார் எழுதிய நூல்கள் ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி, மூதுரை. மொத்த ஆப்ஷன் என்னது? ஆப்ஷன் இ மேற்கண்ட அனைத்தும் தான் ஆன்சராக தரப்பட்டிருக்கு. ஓகேவா? ஔவையார் எழுதிய நூல்கள் ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி, மூதுரை. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா 5வது கொஸ்டின், மூத்தோர் கூறும் அறிவுரை என்ற விளக்கத்தின் நூல் எது அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. மூத்தோர் கூறும் அறிவுரை என்ற விளக்கத்தோட நூல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நல்வழி, மூதுரை, ஆத்திச்சூடி, அனைத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 4ல் மூத்தோர் கூறும் அறிவுரை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூதுரை. மூத்தோரால் கூறப்படும் அறிவுரை அப்படிங்கிற அந்த பொருள் வந்திருக்க இடம் எந்த நூலில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூதுரை. ஆப்ஷன் பி மூதுரை அப்படிங்கிறது ஆன்சர். ஓகேவா? அடுத்து 6வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, மாணவர்கள் நூலினை எவ்வாறு கற்க வேண்டும். அதாவது மாணவர்கள் ஒரு நூலை புத்தகம் படிக்கிறாங்கன்னா அதை எப்படி கற்க வேண்டும் சொல்லி கேட்காங்க. இப்போ மேலோட்டமாக படிக்கலாமா, மாசூரை படிக்கலாமா, மாசரை படிக்கலாமா, மனப்பாடம் செய்தலா அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் மாணவர்கள் நூலினை எவ்வாறு கற்க வேண்டும் என்றால் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆப்ஷன் சி மாசர. மாணவர்கள் நூலினை மாசர கற்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் சி தான் அப்போ ஆன்சர் 6வது கொஸ்டினுக்கு. ஓகேவா? அடுத்து 7வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, மூதுரையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை. அதாவது மூதுரையில் எத்தனை பாடல்கள் இருக்குது, எத்தனை எண்ணிக்கை இருக்குது அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. 33, 31, 36, 26 இப்படி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் மூதுரையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் பி 31 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? 31 தான் மூதுரையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை. 8வது கொஸ்டின், இடமெல்லாம் பிரித்து எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இடம் பிளஸ் மெல்லாம், இடம் பிளஸ் எல்லாம், இட பிளஸ் எல்லாம், இட பிளஸ் மெல்லாம் அப்படி சொல்லியிருக்காங்க. இதில் இடமெல்லாம் பிரித்தால் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஆப்ஷன் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இடம் பிளஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 8வது கொஸ்டினுக்கு ஆன்சர் அப்போ இடம் பிளஸ் எல்லாம் ஆப்ஷன் பி தான் என்னது ஆன்சராக சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து 9வது கொஸ்டின், கல்விக்கு அழகே அழகு என்ற அடிகள் இடம்பெற்ற நூல். அதாவது கல்விக்கு அழகே அழகு, கல்வி தான் அழகுக்கே அழகு அப்படி சொல்லியிருக்காங்க.
அந்த அடிகள் இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. புறநானூறு, மூதூரை, நாலடியார், ஆத்திச்சூடி. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷனில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி நாலடியார். கல்விக்கு அழகே அழகு என்ற அடிகள் இடம்பெற்ற நூல் நாலடியார் ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? அப்போ ஆப்ஷன் சி தான் ஆன்சராக தரப்பட்டிருக்கு. அடுத்து 10வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் எவ்வாறு நடக்கக்கூடாது, அதாவது பார்க்கும்படி, புகழும்படி, தூற்றும்படி, அனைத்தும். அதாவது எல்லாரும் புகழும்படி நடக்கலாம், பார்க்கும்படி நடக்கலாம், தூற்றும்படி நடக்கலாமா? தூற்றும்படினா திட்டுதல். அனைவரும் என்ன செய்வாங்க, ஒரு வஞ்சகம் வச்சு பேசுவாங்க. அப்போ அந்த இது என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அனைத்தும் மொத்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாணவர்கள் பிறர் தூற்றும்படி நடக்கக்கூடாது, அதுதான் ஆன்சர். ஓகேவா? அடுத்து 11வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மாக்சர என்பதன் பொருள் என்ன? அதாவது மாக்சர அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. குற்றம் இல்லாமல், ஒப்பிட்டு ஆராய்தல், அறிஞர்கள், அனைத்தும். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ 4 ஆப்ஷனில் ஒன்று மாக்சர என்பதன் பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் ஏ குற்றம் இல்லாமல். மாக்சரன்னா என்ன பொருள்? குற்றம் இல்லாமல், அதுதான் சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ தான் அப்போ ஆன்சராக சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ மாக்சர அப்படின்னா என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ குற்றம் இல்லாமல். இந்த ஆப்ஷன் ஏ தான் ஆன்சராக தரப்பட்டிருக்கு. ஓகேவா? மற்ற எல்லாம் என்னது ஒப்பிட்டு ஆராய்தல், அறிஞர்கள், அனைத்தும் அப்படிங்கிறதுல ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். அப்போ 12வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சீர்தூக்கின் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பெரியோர், வழி, ஒப்பிட்டு ஆராய்தல், அனைத்தும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் 3 ஆன்சர், அடுத்து இன்னொன்று மொத்தமாக சேர்த்த ஆன்சர் ஒன்று இருக்குது. அப்போ சீர்தூக்கின் அப்படிங்கிற பொருள், சீர்தூக்குனா தூக்கின் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கு நம்ம இப்போ பொருள் பார்க்கணும். ஆப்ஷன் சி ஒப்பிட்டு ஆராய்தல். சீர்தூக்கி பார்க்கறது, ஒப்பிட்டு ஆராய்கிறது, ஒருத்தரோட ஒருத்தர் கனெக்ட் பண்ணி என்ன செய்து ஆராய்தல் அப்படி சொல்லியிருக்காங்க. ஒப்பிட்டு ஆராய்தல், சீர்தூக்கின் என்பதன் பொருள் ஒப்பிட்டு ஆராய்தல். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். அடுத்து 13வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தூற்றும்படி என்பதன் பொருள் என்ன? தூற்றும்படி அப்படின்னா என்ன பொருள் அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. 3 ஆப்ஷன் கொடுத்து அதை மொத்த ஆப்ஷனாக ஒன்று கொடுத்துருக்காங்க. வழி, இகழ்தல், இகழும்படி, அனைத்தும் அப்படி சொல்லியிருக்காங்க. அப்போ தூற்றும்படி அப்படின்னா இகழும்படி, புகழும்படி கிடையாது, இகழும்படி தான் அதுக்கு ஆன்சர் வரும். ஆப்ஷன் சி இகழும்படி. தூற்றும்படி பிறர் திட்டுற அளவுக்கு, பிறர் வஞ்சகம் வச்சு பேசுகிற அளவுக்கு என்ன செய்யக்கூடாது, இகழும்படி. ஆப்ஷன் சி தான், இகழும்படி தான் ஆன்சர். ஓகேவா? அடுத்து 14வது கொஸ்டின் குற்றம் ப்ளஸ் இல்லாதவர் சேர்த்து எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. குற்றம் ப்ளஸ் இல்லாதவர் அதை சேர்த்து எழுத சொல்லியிருக்காங்க. அப்போ குற்றம் இல்லாதவர், குற்றம் அல்லாதவர், குற்றம் இல்லாதவர், குற்றம் அல்லாதவர் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க ஆப்ஷன். ஓகேவா? இப்போ இதில் எந்த ஆப்ஷன் கரெக்டு அப்படின்னு பார்க்கும்போது குற்றம் ப்ளஸ் இல்லாதவர் ஈக்குவல் என்ன சொல்லியிருக்காங்க, ஆப்ஷன் சி குற்றம் இல்லாதவர். ஆப்ஷன் சி தான் அப்போ என்னது இங்கே ஆன்சராக சொல்லப்பட்டிருக்கு. குற்றம் ப்ளஸ் இல்லாதவர், இம் ப்ளஸ் இ என்னவா மாறும், மீயாக மாறும். ஓகேவா? அப்போ அங்கே என்ன ஆன்சர் வரும், ஆப்ஷன் சி குற்றம் இல்லாதவர் அப்படிங்கிறது தான் சேர்த்து எழுதின வேர்டு, சேர்த்து எழுதின வார்த்தை அப்படி சொல்லப்பட்டிருக்கு. 14வது கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி தான், குற்றம் இல்லாதவர் தான் ஆன்சர். ஓகேவா? அடுத்து 15வது கொஸ்டின் நாம் யாருடைய சொற்படி நடக்க வேண்டும்? அதாவது நாம் யாரோட சொல்படி நடக்கணும், இளையவங்களா, மூத்தவங்களா, அடுத்து இடைப்பட்ட நண்பர்களா, இவங்க பேச்சை கட்டி நடக்கணுமா அப்படி கேட்டிருக்காங்க. இப்போ இதில் யாருடைய பேச்சை கட்டி சொற்படி நடக்க வேண்டும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இளையோர், ஊரார், மூத்தோர், அனைவரும். அதாவது நாம் யாருடைய சொற்படி நடக்க வேண்டும் என்றால் மூத்தோருடைய சொற்படி நடக்க வேண்டும் அப்படி சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் சி தான் அப்போ இங்கே என்ன செஞ்சுருக்காங்க, ஆன்சராக தரப்பட்டிருக்கு. நாம் மூத்தோரின் சொற்படி நடக்க வேண்டும், அதுதான் ஆன்சராக சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? தினமும் போடுற வீடியோவை காலையில் தமிழ் வரும், ஈவினிங் சோசியல் சயின்ஸ் போடுறோம். அப்போ இந்த இதுக்கு அப்புறம் சைக்காலஜி, இங்கிலீஷு எல்லாமே போட போகிறோம். அப்போ நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. சரியா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.